புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, இப்பொழுது நாம் நம்முடைய பொம்மபுரம் ஆதீனம், இது பழமையான ஆதீனத்தில் ஒன்று. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல் இன்னும் தொடர்ந்து தமிழையும் வீர சைவத்தையும் நிலைநாட்டி கொண்டிருக்கிற இந்த பொம்மபுரம் ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் தலைமையிலே 2ஆம் பட்டம் சிவஞான பால பூஜை குரு பூஜை நடந்தது. அதிலே கலந்து கொண்டு உரையாற்றி அதன் பிறகு எனக்கு மரியாதை செய்யப்பட்டது. இந்த பொம்மையார்பாளையம் என்று சொல்வார்கள். புதுச்சேரி யூனிவர்சிட்டி அருகிலே கிழக்கு கடற்கரை சாலை, நம்ம அந்த இடத்திலே பொம்மையார்பாளையம், அதுதான் பொம்மபுரம் ஆதீனம். இது வரலாற்று ஆசிரியர்கள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு மனிதன் எலும்பு கூடு கிடைத்த ஆதாரம் இருக்கிறது. அப்பேற்பட்ட இடத்தில் இருக்கிறோம். இங்கு இந்த ஸ்ரீமத் சிவஞான பால சுவாமிகள் 20ஆம் பட்டம், இப்போ 2ஆம் பட்டம் இருக்குது பாருங்க, அவரு தான் இப்போ குரு பூஜை. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிவபெருமானால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பால சித்தர் தான் பாலிய பருவத்திலே பெருமுக்கல் போன்ற இடத்திலே தவம் இருந்தவர். அதே போல இந்த பொம்மையா பாலத்திலே தவம் இருந்தவர் சித்தர். இவருக்கு சிவபெருமான் கட்டளையிட்டு மயிலத்திலே போய் தவம் புரிந்து அருள் பாலிக்குமாறு சொன்னார். அதை ஏற்று சிவபெருமான் கட்டளையிட்டு மயிலத்திலே நம்முடைய பொம்மையார்பாளையம் மேற்கிலே உள்ள மயில மலை, அங்கு சூரபத்மன் நம்முடைய திருச்செந்தூரிலே பதம் செய்த பிறகு முருகனுக்கு அடிமையாக வேண்டும் என்று மயிலாக தவம் புரிந்த இடம். இப்போதான் அந்த குரு அவர்களுக்கு 20ஆம் பட்டம் குருமகா சன்னிதானத்துக்கு பாத பூஜை செய்கிறார்கள். இந்த இடத்திலே வேலைக்கிழமையானால் இங்கு ஒரு சித்தர் பீடம் இருக்கிறது. 2ஆம் சிவஞான பால சித்தர் பீடம். அதற்கு செல்ல வேண்டுமானால் வேலைக்கிழமை வேட்டி அணிந்து கொண்டு மேலாடை இல்லாமல் கொஞ்சம் பூமிக்கு அடியிலே இருக்கிற சித்தர் பீடத்தை படிக்கட்டு வழியாக சென்று தரிசிக்கலாம். நேரம் கிடைக்கிற அன்பர்கள் வேலைக்கிழமை காலையிலே அங்கு தரிசிக்கலாம். இந்த மயிலம் என்பது தமிழ் கல்லூரி நிறுவியது. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தமிழையும் முருகப்பெருமானையும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானையும் வழிபடுகிற அந்த பொம்மபுரம் ஆதீனம் மிக சிறப்பான ஒரு ஆதீனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லோரும் வந்து ஆட்சி வழங்குகின்ற காட்சியை பார்க்கிறோம். இந்த 2ஆம் பட்டம் இருக்குது பாருங்க, அந்த சிவஞான பாலசுவாமி 2ஆம் பட்டம், அவருக்கு இன்று குரு பூஜை என்பதால் நம்முடைய அந்தணர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் சிறப்பாக இருந்தது. நம்முடைய புதுச்சேரியிலே செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால் அவர்கள் உரையாற்றினார்கள். அதன் பிறகு அதை முடித்துவிட்டு இந்த கழுப்பரம்பாக்கம் என்ற ஊரிலே தீமிதி விழா, திரௌபதி அம்மன் ஆலயத்திலே, இந்த பொம்மையாபாளையம் காலாப்பட்டு அருகிலே உள்ளது இந்த கழுப்பரம்பாக்கம். இது பாரம்பரியாக இங்கு நடைபெறுகிற தீமிதி விழாவிலே கலந்து கொண்டோம். இந்த வாரம் முழுக்க ஆன்மீக வாரமாக சென்றது. மிக சிறப்பாக இருந்தது. இந்த கரகம் எடுத்து வந்து தீமிதியில் இறங்குகின்ற காட்சியெல்லாம் எடுக்க முடியவில்லை. ஆகவே இந்த கரகம்தான் முதலிலே தீயில் இறங்கும். அதன் பிறகு மற்றவர்கள் இறங்குவார்கள். அதன் பிறகு இந்த வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பி உடனமர் திருக்காமேஸ்வர ஆலயம்
இது சோழர் கால ஆலயம். 1400 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்திலே வைகாசி தேர் திருவிழாவிலே கலந்து கொண்டு சிவபெருமான் அருளை பெற்றோம். அடுத்து உடனே இந்த ஒழுந்தியாப்பட்டு, அது கழுப்பரம்பாக்கத்திலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் நம்முடைய திண்டிவனம் புதுச்சேரி புறவழிச்சாலையிலே ஒழுந்தியாப்பட்டு என்ற ஊர் இருக்கிறது. கிளியனூர் தைலாபுரம் அருகிலே. அந்த இடத்திலே தேர் திருவிழாவை கலந்து கொண்டோம். அதன் பிறகு இந்த பாட்டி ஊர் கொடூரிலே அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு, அப்பொழுது நொங்கு எல்லாம் நண்பர்கள் கொண்டாந்து கொடுத்தாங்க. இந்த கற்பக விருட்சம் மரம் எதுன்னு கேட்டால் அது பனை மரம். நேச்சுரல் ஃபுட்டு என்று சொல்லுவாங்க இல்லையா, இந்த பனம் நொங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நானே எடுத்து கட் செய்து அதை சாப்பிடுகின்ற போது எனக்கு உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து கலந்து கொண்டார்கள். அத்தனை பேருக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு அந்த பனை நொங்கை எடுத்து கொடுத்தேன். அதையெல்லாம் உண்டு. நானும் அப்படியே கட் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டேன். எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலே பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக அந்த பனை நொங்கை சாப்பிட்டு மிக அற்புதமாக இருந்தது. குளிர்ச்சி தரக்கூடியது. அடுத்து இந்த தேர் நிலைநிறுத்த வேண்டும் என்று கொடூரிலே மாலை நிலைநிறுத்துவதற்காக என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உறவினருடைய குழந்தைகள் எல்லாம் வந்து, நண்பருடைய குழந்தைகள் எல்லாம் வந்து சிறப்பாக செய்தோம். என்னை சிறு வயதிலே தூக்கி வளர்த்த பாட்டி, பெருனர் பாட்டி, அது மோர் பந்தல் நான் அமைத்தேன் இந்த யூடியூப் சார்பாக. அதில் அந்த பாட்டி கலந்து கொண்டார்கள். அவர்கள் வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். அடுத்தது என்னுடைய உறவினர் 80வது திருமணம், முத்து விழா என்று சொல்வார்கள். அது வந்து அந்த கோயிலை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அடுத்த வீடியோவில் காட்சிப்படுத்துகிறேன். அது வந்து நம்முடைய திண்டிவனம் அருகே ஓமந்தூர் இருக்குது, ராமசாமி ரெட்டியார் மணி மண்டபம். அது பின்னாடி இருக்குது அன்னம்புத்தூர்னு. இது ஒரு 1400 ஆண்டுகள் பழமையான சிவ ஆலயம், நித்தீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தில் வந்து 80ஆம் திருமணம் நடைபெற்றது. அந்த முத்து விழான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் கலந்து கொண்டேன். இப்படி இந்த வாரம் முழுக்க எங்களுடைய உறவினர்களோடு, நண்பர்களோடு எல்லாம் ஆன்மீக பயணமாக நடந்தது. மிக சிறப்பாக இங்கு தமிழ் முறைப்படி எல்லாத்தையும் தேவாரம், திருவாசகம் எல்லாம் பாடி இந்த முத்து விழாவை நடத்தினார்கள். மிக அற்புதமாக இருந்தது. சமஸ்கிருத மந்திரமும் ஓதினார்கள். தமிழால் விளக்கம் தந்தார்கள். இந்தியாவிலே 2 மொழி செம்மொழி, அதில் சமஸ்கிருதம் உண்டு, தமிழும் உண்டு. உறவினர்கள்லாம் பார்க்கின்ற போது மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட விழாக்கள் என்பது நம்மை மகிழ்விப்பது மட்டுமல்ல, உறவினர்களை சந்தித்து உரையாடி மகிழ்வது, பகிர்ந்து கொள்வது, இதுதான் நம்முடைய தமிழ் கலாச்சாரம். அப்பேற்பட்ட ஒரு ஏரிக்கரை அருகிலே ஒரு ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட ஆலயத்திலே சிறப்பாக நடைபெற்ற முத்து விழாவிலே கலந்து கொண்ட பாக்கியம் இருந்தது. 60 மணி விழா கடந்து 75 பவள விழா கடந்து முத்து விழாவை கண்டார்கள். உறவினர்கள்லாம் சந்தித்து எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி தான். இந்த மகிழ்ச்சி கலவியது இந்த வாரம் முழுக்க உறவினர் சந்திக்கிற ஆன்மீக நிகழ்ச்சி மட்டுமல்ல, மகிழ்ச்சி நிகழ்ச்சியாக இருந்தது. அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.